ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஸ்லெண்டர் அஸ்லம் விளையாட போகிறோம். ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மட்டும் 8 பேஜஸ் கலெக்ட் பண்ணோம். வாங்க பக்கத்து ரூம் போய் செக் பண்ணலாம். ஓகே, லாக்கில் இருக்குது. பக்கத்து டோரில் இல்லை, ஏதோ கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, குறைச்சிக்கலாம். என்னது இது ஹேங் ஆகிட்டே இருக்கே. ஓகே, இங்கே ஏதோ இல்லாத மாதிரி இருக்கு. பேய் பார்த்த மாதிரியே இருக்குடா. ஓகே, இன்னும் கொஞ்சோண்டு குறைச்சிக்கலாம். அதிகமாக போட்டேன்னா சரி. ஓகே, பக்கத்து ரூமில் போய் பார்த்தோம். இங்கே ஒரு பேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் சாவியாக இருக்குது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இந்த பக்கம் ஏதோ இல்லாத மாதிரி தான் இருக்குது. வாங்க அடுத்த பேஜுக்கு போகலாம். சரி, அடுத்த டோருக்கு போகலாம். ஓகே, கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை. ஓகே, கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம், அதில் எதுவுமே இல்லை. வெளில போய் பார்க்கலாம். இங்கே வேஸ்ட்டு தான். இந்த ரூமில் ஒரு கீ யூஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சுதர்ஷன் 88 ப்ரோக்கு. இந்த பக்கத்தில் இது லாக்கில் ஆகிருக்கு. இது ஸ்லெண்ட்ரினா. ஓகே கைஸ், அடுத்த ஸ்லெண்ட்ரினா எக்ஸ் விளாட்லாம். அப்போ வந்து இது வேணும்னான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, இந்த ரூமை போய் பார்த்தாச்சு, ஒன்றுமே இல்லை. இந்த பேர் வந்துகிட்டே இருக்கே, எப்பயும் ஒரு வாட்டி தானே வரும். சரி, ஓகே. இங்கே எதுவும் இல்லை. என்ன எதுவுமே இல்லை. 2 பேஜாக காய்ச்சிருக்கேன். ஓகே, திருப்பியும் வந்துடுச்சு. பா 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போகுதுப்பா. இதோ லாக்கில் இருக்கு. இங்கே ஒன்றுமே இல்லை. என்ன ஒன்றுமே இல்லை? ஒன்று கூட இல்லை. இங்கே எதுவுமே இல்லை. வேறு இங்கே ஒரு டோர் இருக்குது. இதோ லாக்கில் இருக்குது. ஓனோ. சரி, ஓகே, டைனிங் ரூமுக்கு வந்துருக்கோம் போல். அங்கே ஒரு பேஜ் இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு. ஐயோ, திருப்பியும். ஐயோ, எவ்வளோ பெருசு வாய். பா, போண்டா ஃபிக்ஸ் பண்ணலாம் போல் அந்த வாய்க்கு. ஓகே, ஒரு லைஃப் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் எதுவுமே இல்லை. ஆனால் வந்துட்டே இருக்கு ஸ்லெண்ட்ரினா. இந்த பக்கம் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. திருப்பி வந்துச்சு. பா 2 செகண்டுக்கு வந்து போகுது. சென்சிட்டிவிட்டி கொஞ்சோண்டு கம்மியாக பண்ணிப்போம். இன்னும் அதிகமாக இருக்குது. ஐயோ, ஓகே, கம்மியாக பண்ணிட்டோம். 3 பேஜ் எடுத்துருக்கோம் கைஸ். இது ஒரு இன்னொரு கூஸ் பம்ப் கைஸ். இது பா இதுதான் ஸ்லெண்ட்ரினா அம்மா போல். வயசான பாட்டி மாதிரி இருக்கு. அடுத்த வீடியோ கிராணி போடலாம் கைஸ். அவங்க அம்மா போய் திருப்பி வந்துச்சு, பார்த்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம ஓடிட்டோம். ஓகே, ஓடிட்டே இருக்கோம். இந்த பக்கம் போயிட்டு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே ஒரு பேஜ் இருக்குது கைஸ். பேஜ். ஓகே, 4 பேஜஸ் எடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ, ஹாய் ப்ரோ. இப்போ நான் தான் அவங்களோட ஜேம்ஸ் தமிழ் கேமிங் வந்திருக்கேன். இப்போ வந்து என்ன ப்ரோ கேமிங் பண்ணுறீங்களா? என்ன கேம் இது? இது வந்து ஸ்லெண்ட்ரினா அஸ்லம் விளையாடுறோம். அஸ்லமா ஒரு கீ கிடச்சிச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே நிறைய டோர் லாக்கில் இருந்தது பார்த்தோம்ல, அங்கே போகலாம் வாங்க. ஓகே, இந்த டோர்லாம் நம்ம போயிட்டாச்சு. ஓகே, ஸ்லெண்ட்ரினா வந்திருக்கு. அதான் இது வேறு நடுவில் வந்து டென்ஷன் ஆகுது. இப்போ 2 செகண்டுக்கு ஒரு அதான். இப்போ சூப்பர் ப்ரோ, 4 பேஜ் கலெக்ட் பண்ணிட்டீங்க. ஸ்லெண்ட்ரினா அம்மா பார்த்தியா ஜாலியாக சுற்றின்னு இருக்கு. அன்றைக்குமே இப்போ அது பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக எங்கள் சிஸ்டம் சவுண்டு குறைச்சதுனால உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்க மாட்டேங்குது. இப்போ நாங்கள் கதற ஓடின்னு இருக்கோம், அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்கும்.
வந்துனே இருக்க பாரு. இப்போ நமக்கு லைஃப் உள்ளேயும் ஆமாம் அதான் லைஃபும் கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து லைஃப் எப்படி கிடைக்கும்னா ஒரு ப்ளூ கலரில் ஜென் மாதிரி இருக்கும். அதான் இவன் கூட நடுவில் என்னடா கீ இருக்கு. ஏய் நல்ல ரூம் இருக்கு. இந்த ரூம் நல்ல ரூம் தான். பேஜும் கீயும் ரெண்டுமே கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 3 பேஜ் நம்ம கலெக்ட் பண்ணோம். அதோட கீ நிறையா தேவை நம்மளுக்கு. இப்போ தான் ஒரு கீயே கிடச்சிருக்கு. நிறையா டோர் அன்லாக் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் நானும் என் சேனலில் நிறையா வீடியோஸ் போடுவேன். நான் வந்து சென்ட்ரிலாவோட 8 கேம்ஸ் விளையாண்டுருக்கேன். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். என் ப்ளேலிஸ்ட்டில் நான் வந்து அது பேர் என்னடா ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருப்பேன். ஓகே இப்போ வந்து நம்ம கேம் ப்ளே கண்டினியூ பண்ணலாம். ஓகே இந்த 5 பேஜ்லேயே நம்ம இவ்வளோ நேரம் இந்த ரூமில் ஒன்றுமே இருக்காதுன்னு தான் என்னோட பவர் பேன் இருக்கே இது. ஆமாம். ஐயோ சரி ஏன் தான் இந்த கேம் கண்டுபிடிச்சவங்க இவ்வளோ பெரிய வாய் போட்டிருக்காங்களோ. ஆமாம் ஆக்சுவலி இந்த கேம் லைட்டாக டஃப்பாக இருக்குது. ஆனால் நான் அந்த பார்ட்டில் விளையாண்ட 8 கேம் அவ்வளோ இந்த மாதிரி இப்படி இவ்வளோ டஃப்பாக இருக்காது. நாங்கள் அதை ஆக்சுவலி ஸ்பீட் பண்ணி காட்டினதுனால உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டியே அந்த ஒல்லியாக இருக்கே அந்த பேர் ஸ்லெண்ட்ரினா அது வந்துன்னே இருக்கும். சரி வந்துட்டே இருக்கு. இல்லை ஸ்லெண்ட்ரினா ஃபாரஸ்ட்டு அதெல்லாம் கூட பேய் அவ்வளோ வரவே இல்லை. இல்லை திடீர்னு வந்தது. அங்கே பாரு ஜென்ரா போய் ஏறா சூப்பர்ரா லைஃப். என்னடா ஏற மாட்டேங்குது லைஃபு. ஆக்சுவலி இந்த லைஃப் இல்லைனா சைடில் ஒரு பச்சை கலரில் ஏறிச்சு. அந்த சைடில் இருக்க பச்சை கலர் தான் நம்மளோட லைஃப். பாருங்க கறி கடையில் இருக்கவனால எடுத்துட்டு வீட்டுக்குள்ள பேஜ் லைஃப் சூப்பர். இந்த ரூமுக்குள்ள வந்தது ரொம்ப நல்ல ரூம் தான். இது யாரு? அங்க பாரு 2 போட்டோ மேல தொங்கி இருந்தது பாத்தியா? சரி இது யாருன்னு சொல்லு. ஏதோ அந்த கரியில இருக்கு குழந்தையா? ஆமா ஸ்லெண்ட்ரினா ஒரு குழந்தை. ஓப்பா ஐயோ அப்பா மூஞ்சிலே ஒரு ஸ்கிராட்ச். திரும்பி என்ன இந்த சூப்பர் ஒரு கீ யூஸ் பண்ணியாச்சு. என்னடா டோரை உடைக்குது. ஐயோ டோரையே உடைக்குது. ஐயோ அந்த பக்கம் முட்டு சந்து. ஓடு நெஞ்சல் வலிமை கொண்டு ஓடு. ஓகே இங்க பாரு டோரை உடைச்சிட்டு வருது. என்னடா 6 பேஜ்ல இருக்கும். இன்னும் 2 பேஜ் கிடைக்க மாட்டேங்குது. 2 டோரை உடைச்சிட்டு அது பாட்டுக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க गाइस. அப்பதான் நம்ம 2 பேஜ் ஆமா முடியும். இப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா 2 பேஜ் எடுக்க முடியாது. டக்குன்னு எங்களுக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைப் வரணும். வந்துச்சுன்னா தான் அடுத்த பேஜ். ஆனால் நீங்கள் பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் பேஜே எடுக்க மாட்டோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற வரைக்கும் பேஜ் எடுக்கவே மாட்டோம். நாங்கள் எப்போ 10 சப்ஸ்கிரைப் மேலே போதோ அப்போ தான் நாங்கள் 7வது பேஜ் எடுப்போம். சரி இதுக்குள்ளே ஒழிச்சிக்க முடியுமா? மறக்காம லெஜெண்டரி வியூவர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க गाइस. இப்போ 2 கீ இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் அந்த 2 கீ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நாங்கள் ஜேம்ஸ் தமிழ் கேமிங்கில் வந்து நிறையா கீ கிடைக்கும். எல்லா கீயும் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். அதோட பட்டுன்னு நாங்கள் கேமை முடிப்போம். அதோட இந்த மாதிரி ஸ்பீட் பண்ணியிருக்க மாட்டோம். இதில் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த கேம் ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால நாங்கள் இதை ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கோம். 33 நிமிஷம் இந்த கேம் முடியறதுக்கு. ஆனால் நாங்கள் ஸ்பீட் பண்ணதுனால பட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிச்சு. இந்த ரூம் என்ன ரூம் தான்? இது நார்மலான ரூம் தான். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. சோ போகலாம். அடுத்த ரூம் ஏதாவது இருக்கா? ஏதோ இல்லாத அதான் நம்ம ஒழுங்காவே வர மாட்டேங்குது. லேக் ஆகுதுடா கேமு. அங்கே ஒரு டோர் லாக்ல இருக்கே. 8 பேஜ் கண்டுபிடிச்சா அந்த டோர் அன்லாக் ஆகுமா நம்ம தப்பிச்சு போயிடலாம். அதான் இந்த கான்செப்ட். இந்த டோருக்குள்ள ஒன்றும் இல்லை. இந்த ஸ்லெண்டரினா ஒரு தொல்லை. நம்ம லைஃப் ஏற்கனவே ஃபுல்லாக தானே இருந்தது. ஓகே ஒளிஞ்சிக்க முடியுமா? இப்போ தான் தெரியுது. ஆமாம் காய்ஸ் இப்போ வந்து உங்களை அந்த பாட்டி துரத்தோம்ல சென்ட்ரினா கிட்ட கூட நம்ம குனிஞ்சு தப்பிச்சிடலாம். ஆனால் அந்த பாட்டி கிட்ட வந்து தப்பிக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணோம்னா இந்த டோருக்குள்ளே எப்படி போயிடணும். அதாவது டோர்னா கபோர்டுக்குள்ளே. ஓகே இங்கே எதுவுமே இல்லை கைஸ். இல்லை இந்த ஸ்லெண்டரினா அஸ்லம்ல பாதி டோர் ஒன்றுமே இல்லை. என்னது இது? அந்த சென்ட்ரினா வந்துச்சு. இப்போ மூஞ்சியோ காமி வெட்டி சும்மா ரத்த கரை மட்டும்தான் வருது. அதான் ரத்த கரை. மூஞ்சி காமிச்சா ஒரே ஒரு போண்டா வாய் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வாயை திறந்துக்கணும் வரலாம். அவன் தான் பரவாயில்லடா. ஆனால் இது கொஞ்சம் ஈஸி தான். ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? ஏன்னா இது இடமே ஒரு பாக்ஸு. எவ்வளோ ஸ்பீடாக சுற்றினாலும் பாக்ஸ் மாதிரியே ஒரே இடத்துக்கு தான் நம்ம வந்து நிற்கிறோம். இது ஏதோ ஒரு லூப் ஹோல் மாதிரி இருக்குது. ஆமாம் இது என்ன ரூமு? ஓகே என்ன பேஜ் வருது பின்னாடி இருக்கும். பார்த்தீங்களா ஆயாவ பின்னாடி வந்துச்சு. ஓடு ஆயா கிட்ட இருந்து தப்பிக்க என்ன வழினா அச்சமில்லை ஓடு. அவ்வளோதான். ஓகே இங்கே எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்கு.
பாத்தீங்களா நீங்க சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால நாங்க பேஜே எடுக்க மாட்டேங்கிறோம். இதே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி guys. டக்குன்னு ஒரு 10 சப்ஸ்கிரைப் மேல வரணும், இல்லைன்னா நாங்க பேஜ் எடுக்கவே மாட்டோம் சொல்லிட்டேன். நாங்க நினச்சா இப்போ கூட பேஜ் எடுக்கலாம் 7th பேஜ், ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால தான் நாங்கள் எடுக்க மாட்டேங்கிறோம். பட்டுன்னு ஒரு 10 சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் பட்டுன்னு ஒரு 7வது பேஜை எடுத்து கேமை முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம் நாங்கள். ஆமாம் கைஸ். ஓகே, இப்போவும் பேஜ் 6 வரைக்கும் தான் இருக்கோம். நாங்கள் ஏன் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு கீ யூஸ் ஆயிடுச்சு. ஆமாம், ஆக்சுவலி ஒரு கீ யூஸ் ஆயிடுச்சு. என்ன ரூம் இது? ஒரு லைஃப் இருக்கு. எங்கடா? சூப்பர், ஒரு லைஃப் இருக்கு கிடச்சிருக்கு. அடிக்கடி இந்த பேர் அதான் போண்டாவாய். ஆக்சுவலி இப்போ நாங்கள் வச்சிருக்க பேர் என்னன்னா, இது பேர் போண்டாவாய். பாருங்க, ஹைடிங் பிளேஸ் பார்த்தீங்களா, இருட்டாக இருந்தது. ஓகே, இப்போ 6லயே தான் இருக்கும். ஆமாம், இன்னும் 6ல இல்லை, இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லி எப்போ 10 சப்ஸ்கிரைப் மேலே வருதோ அப்போ தான் நாங்கள் வந்து 7th பேஜ் எடுப்போம். ஓகே கைஸ், வாங்க. அநேகமாக இப்போ ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 6 சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. இன்னும் 4 சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், நாங்கள் 7வது பேஜை கண்டுபிடிச்சிருவோம். இன்னும் 4 சப்ஸ்கிரைப். நாங்களும் போயிட்டே இருக்கோம், ஒன்று கூட ஒரு டோர் கூட கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஓகே, இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் வேணும். நாங்கள் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு 7th பேஜை. ஒரே ஒரு கீ அந்த வாயோ வந்துச்சு. ஓகே, இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து கேம்ஸ் தமிழ் கேமிங்கில் வந்து அது பேர் என்ன, 8 பார்ட் போட்டிருக்கோம். அந்த 8 பார்ட்டும் மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த பார்ட்டே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அப்போ அடுத்த பார்ட்லாம் நல்லாயிருக்கும். அதோட என் வாய்ஸும் கொஞ்சம் கன்ற கொடூரமாக இருக்கும் கைஸ். ஓகே, இப்போ 6ல தான் இருக்கோம். சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஆமாம், இன்னும் ஒரு சப்ஸ்கிரைப் போதும் 7th பேஜுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ஸ்லெண்ட்ரி நான் வரும் கைஸ். ஓகே, எதுவுமே இல்லை, போர் அடிக்குது. ஆமாம் ஆமாம், இதுக்கு வேற திருப்பி போய் பார்த்துருக்கோம். 8 பேஜ் வேணும், இன்னும் 2 பேஜ் வேணும். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பட்டு 2 பேஜை கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள். ஓகே, இப்பயும் அந்த போண்டாவாய் வந்துட்டே தான் இருக்கு. வந்துன்னு இருக்கு, பரவாயில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் போண்டாவாய் வந்தால் பிரச்சனை இல்லை. அந்த இது பேய் வந்தாதான், அந்த ஆயா வந்தாதான் பிரச்சனை, அது போவே போகாது. ஆமாம், என்னடா இந்த பேய் சும்மா திரும்பினாலே போகுது, அந்த பாட்டி வந்து விடவே மாட்டேங்குது. பாத்தீங்களா என்ன பாத்தீங்களா பாட்டியும்? ஓகே, யாரோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லவங்க அவங்க. இப்போ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க வேட்டையில் ஆரம்பிக்கலாம். 7th பேஜை கண்டுபிடிக்க போகலாம். ஓகே ஓகே, ஆல்ரெடி வந்திருக்கோம் போல. ஆமாம், இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கோம். ஆமாம், ஓப்பனாக இருக்குல்ல இடமே. இங்கே எதுவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. வாங்க, இங்கே தான் நம்மளுக்கு அந்த பேஜோ ஒரு கீழே அதான் பரவாயில்ல. அப்போ கூட ஒரு கீ நம்ம கையில் அப்படியே இருக்குடா. ஆமாம், இது எங்கேயாவது வேஸ்ட் பண்ணணும். ஆயா மூஞ்சிலே புரண்டி விட்டுருச்சு பேர். இந்த ஆயா திடீர்னு வருதுப்பா. அதான்டா எங்க பேர். அச்சமில்லை ஓடு. ஒரு கீ யூஸ் பண்ணியாச்சுடா. ஐயோ, 2மே தாக்குது. ஐயோ, ஓடிட்டு அந்த இதான் யூஸ் போக முடியலையே. சரி, ஓகே, அப்புறமா அந்த டோருக்குள்ள போய் பார்ப்போம். யாரோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பண்ணதுக்கு அந்த அது பேய் வந்துச்சு பின்னாடி. அந்த பேய் வந்து பொறுக்கல. இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கடா, எதுக்குடா பண்றீங்க அப்படின்னு. ஆமாம், நீங்கள் பண்ண சப்ஸ்கிரைப்னால அந்த பேய்க்கு மண்டை காய்ச்சல் லைட்டு துரத்திட்டு வருது. இன்னும் நல்லா என்னடா இது, இன்னும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த பேயை முட்டு சந்து. இதுவும் ஒரு மூட்டு சந்து. எப்படி கரெக்டாக சொன்னா? ஆமாம், சரி, இந்த பக்கம் போயிடலாம். அநேகமாக இது வந்த வழின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் இந்த 2 பேய் மூஞ்சி பார்த்தோம். ஆமாம், அநேகமாக இதில் ஒரு 7th பேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்று தோணுகிறது. இது இல்லை, இது நம்ம ஏற்கனவே போயிருக்கோம். சரி, ஒரே ரூம்குள்ளே வர்றது கொஞ்சம் இது வேற வந்துட்டே இருக்கு 2 செகண்டுக்கு ஒரு வாட்டின்னு. இதுக்கு மேல்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், சரி இருக்கணும். அந்த இது விட்டுட்டோம்டா. சார், எல்லாம் அந்த பாட்டியால் தான். வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லைடா, இந்த ரூம்க்கு ஏற்கனவே வந்திருக்கோம். ஓகே, வெளில போகலாம். இந்த ரூம்குள்ளே ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. புது ரூம்டா இது. இதுதான் அநேகமாக நம்ம லாக்கை திறந்து விட்டு போனோம் பார்த்தியா, அந்த ரூம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்றுமே இல்லையே இந்த ரூம்குள்ளே தான். வேஸ்ட்டாக திறந்துட்டோம் லாக்கை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகே, நம்ம வந்து இப்போ என்னென்னா
செவன்த்துக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு லைட்டாக வெறுத்துச்சு. இப்போ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியும் கிடைக்கல, இன்னும் ஒரு 3 சப்ஸ்கிரைப் 4 சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த கேமை கண்டினியூ பண்ணலாம். இன்னும் ஒரு 10-15 லைக் வரணும் எங்களுக்கு. லைக் வந்தால் இந்த கேமை கண்டினியூ பண்ணுவோம், இல்லைனா இப்படி தான் நின்றுனே இருப்போம். பாருங்க லைக் ஓகே ஆரம்பிக்கலாம் கேம். இப்போ கூட பாருங்க நம்மளுக்கு லைக் திரும்பி ஆரம்பிக்கலாம். குறைவாக தான் இருக்கு, ரொம்ப இல்லை கொஞ்சம் குறைவாக இருக்கு. ஆமாம் ஆமாம், இன்னும் 2 அடி பேச்சுன்னா கண்டுபிடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். பேஜ் 7 கண்டுபிடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி ஏதோ ஒரு புண்ணியவாது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டோம். அந்த ஒரு சப்ஸ்கிரைப்னால இப்போ நம்ம வந்து ஒரு பேஜை கண்டுபிடிக்க போகிறோம். யார் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணது ரொம்ப நன்றி. ஓகே, ஏதோ இன்னொரு பேஜ் சூப்பர், இன்னும் ஒரே ஒரு பேஜ் தான், அதுக்குள்ள இது குறைக்கல. ஆமா, ஐயோ இந்த ரொம்ப சொன்ன வார்த்தையை காப்பாத்துற சேனல்ரா இது. எப்படி நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் 7th பேஜை கண்டுபிடிக்கிறோம், நம்ம கண்டுபிடிச்சோமா? இப்போ 8th பேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் வேணும். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 2 1 பண்ணுங்க. ஓகே பண்ணிட்டீங்களா? தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு 8 பேஜஸ். இப்போ அந்த ஆயா வந்து பார்த்துட்டு போவோம். ஏன் இதுக்குள்ளே வரமாட்டேங்குதா? ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஏன்டா பேஜை தூக்கி ரூம்குள்ளே வச்சேன் ஒரு சண்டை நடந்தது. அப்போ அந்த சண்டையில் என்னாச்சுன்னா, அவங்க ஆயா புருஷனை மட்டும் பண்ணிட்டு கட்டில் தூக்கி போட்டு ஓட்டாங்க. இப்போ அந்த சிந்தை இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இப்போ கேம் ஆடின்னு இருக்கான்ல ஒருத்தன், அவன் தான் புருஷன். என்னடா பேசுற? அப்புறம் அந்த ஆயாலாம் வந்து அந்த பேஜ் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டது. இப்போ என்னென்னா நம்மளுக்கு ரூட்டு தெரியும், மைண்ட் மேப்பை மைண்ட்லேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ வந்து என்னென்னா, இப்போ நம்ம கேமை முடிக்க போகிறோம். நம்மக்கிட்ட லைஃப் ரொம்ப கம்மியாக உள்ளது. இப்போ ஒரு ஜெம்மு கிடச்சா சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த டோர் கிடைக்கணும். ஓகே, நாங்கள் முடிக்க போகிறோம். இந்த சேனலை பிடிச்சிருந்தோம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. பாய் பாயில் சொல்லு. இப்போ வந்து வாங்க, அந்த ஆயா பாருங்க புல்ல இங்கே இருக்கா. ஓகே, ஃபோட்டோ கழட்டு வந்துச்சு. தி எண்ட். டான் 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 டான்.